Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 3வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை நடைபெற இருக்கிறது. மாநாடு நடைபெறும் அரங்கத்திற்குள் இருந்தவாறு நமது செய்தியாளர் ஸ்டாலின் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். உலக தொழில் முதலீடுகளை தமிழகம் நோக்கி ஈர்க்கும் முயற்சியாக உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 சென்னையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. இதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் தொழில்துறை மரபை கொண்டாடவும் நமது மாநிலம் வழங்கும் அபரிதமான ஆற்றல் மற்றும் ஆதரவை பயன்படுத்தவும் தமிழக அரசுடன் கரம் சேருங்கள் என்ற ஒரு அழைப்பினை தமிழ்நாடு முதலமைச்சர் விடுத்திருந்தார். இந்த நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் 2 வார காலமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இறுதிக்கட்ட பணிகள் சென்னை வர்த்தக மையத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது அருகே இருப்பது பல்வேறு நாடுகளை சார்ந்த அரங்குகள் இந்த வர்த்தக மையத்தில் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த அரங்கை பொறுத்தவரை சிங்கப்பூர் நாடு சேர்ந்த தொழில் முனைவர்கள் இந்த அரங்கிலிருந்து தங்களுடைய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட உள்ளார்கள். அதே போல இந்த அரங்கை பொறுத்தவரை UK பெவிலியன், அதாவது பல்வேறு விதமான பெவிலியன்ஸ் வந்து அமைக்கிறது. ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு பெவிலியன் கொடுத்திருக்காங்க. சிங்கப்பூர், UK, இங்கிலாந்து, அதே போல ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை மேற்கொள்வதற்காக இந்த பெவிலியன்கள் அமைக்கப்பட்டன. இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பொறுத்தவரை நாளை காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டிற்குள் பங்கேற்பதற்காக பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 450க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கு கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வர்த்தகம் மற்றும் தொழில் நிறுவனங்களுடைய தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு வாய்ப்புள்ளதாக தமிழக தொழில்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக மத்திய ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன், முன்னாள் மத்திய அரசுடைய முன்னாள் தலைமை ஆலோசகர், பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பிரபலங்களும், இந்திய வான்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவர் சோம்நாத் உள்ளிட்ட பிரபலங்கள் தவிர பல்வேறு தொழில் நிறுவனங்களை சேர்ந்த தலைவர்கள் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டான்ஃபன் என்ற திட்டத்தை துவக்கி வைக்க உள்ளார். அது மட்டுமல்லாமல் செமிகண்டக்டர் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி கொள்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நாளை வெளியிட உள்ளார். பல்வேறு விதமான ஏற்பாடுகள் ஏற்கனவே முடிந்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் என்பது முழுவீச்சில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பொறுத்தவரைக்கும் 5.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு இந்த மாநாட்டு மூலமாக தமிழகத்தை நோக்கி ஈர்க்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. இதற்கு முன்பு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தில் நடைபெற்றாலும் கூட இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக கிட்டத்தட்ட பல லட்சம் வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாக்கப்படும். அது மட்டுமல்லாமல் சென்னையை மட்டுமே போக்கஸ் செய்யாமல் பிற மாவட்டங்களுக்கும் தொழில் முதலீடுகளை, அந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியாக பல்வேறு விதமான ஏற்பாடுகளை தமிழக தொழில்துறை மற்றும் தமிழ்நாடு கைடன்ஸ் பியூரோ மேற்கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு சதீஷ்குமாருடன் ஸ்டாலின். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.